மாசமா வீட்டுல பிடிச்சிருக்கு சாகப்பூர் கிழட்டு முன்ன முதல் கூட பூ வச்சுட்டு நிறைய பரம்பு பச்சாலும் சுத்துறாங்களா சண்டாங்க. எனக்கு என்னவே போற ஒரு நாளைக்கு பெட்டிக்கார தூக்கி கொடுத்து ஆக்கலாம் நமக்கு. அக்கா தங்கச்சி 6 பேர் ஒன்னா பிறந்து என்ன பண்ண ஒன்னா பிறந்து ஒன்னா வந்து ஒரே மாதிரி வாக்கப்பட்டோம். ஒரே மாசம் வாக்கப்பட்ட என்ன செய்ய நீ எல்லாம் ஒண்ணு வாங்கினா என்ன செய்யணும்? அப்ப எப்ப ஒழுகணும், அப்ப எப்ப அதை பார்க்கணும். சும்மா போட்டா புல்லு முடிச்சு கண்ட மாடி ரெடி மேடி அதை பார்க்கணும். ஆசை இருக்காதா? என்ன செய்யறது? பாலாப்பழம் மனுஷன் கூப்பிட்டாரு, அப்படியே பெரிய மொத்தமான கூப்பிட்டாரு. இந்த மனுஷன் 6 மாசம் கண்டு கூப்பிடுது, அதுக்கு தான் கூப்பிடுதாக்கு நானும் லட்ச சோப்பு போட்டு குளிச்சு மண்டையில பூ வச்சு மண்டையில தான் வச்சேன். அங்க வச்சேன் வலிக்கு வந்துச்சு. ஒட்டா முடிச்சு ஓடாது என்னன்னு கேட்டேன். அடி சண்டாளி ஆமலை பிறந்தாரு நீ மனுஷன் தானையா? 6 மாசமா குளிக்காம இருக்கு, நல்லா தேய்ச்சி குளிச்சு வாசம் அவங்க நிக்கிறேன். ராமநாடு பிறப்பு எதுக்கு பிறப்பு கேட்டேன். ராமநாடு அந்த மாதிரி வெள்ளக்காரை கட்டு போன முடிச்சுங்க. அவரோட ராமநாத்துல ஆசா மக அப்படியே சக்கலைக்கு மலைக்கு நிறைய சக்கலைக்கு இப்ப நிறைய குடும்பத்தை கிடைக்கிறாங்களே. நான் என்னத்த சொல்ல, எனக்கு என்ன போற மண்டலத்தை 10 படி சொல்லிக்கலாம். கைகள் லட்சம் மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம். அடிக்காத கடப்படம் கையில் எடுத்து சொல்லிக்கிறவா வார்த்தை சுத்தம் ஒழுக்கமா பேசணும். எங்களுக்கு என்ன போற மண்டையில குறையா என் தொண்டையில குறையா? இந்த மனுஷன் தான் வரல. 6 மாசத்துக்கு இந்த சக்கரத்துல 100 நாளைக்கு கூட இந்த சக்கரத்துல போறது சக்கரம் எப்படி 6 மாசம் போய் போச்சாரு. புடிச்சு ஓடி போய் என்ன பண்றானோ இந்த தண்ணி உடம்பு வச்சுக்கிட்டு எப்படி சும்மா இருப்பா? இப்பவே குட்டிய குட்டிய ஆட்டல உன் புருஷன் என் புருஷன் பக்குவம் பார்த்துக்குங்கடி. உடம்பு நான் பாவம் சரியில்லடி கூட்டிட்டு ஓடி போயிடுவாங்க. குரல் வச்சுட்டாளுங்க சக்கரத்தையே கண்ணன் கூட சக்கரத்தையும் வேகப்பட சக்கரத்துல ஆட்டாடி இருக்கட்டும். அக்காய்க்கு 6 பேர் இருக்காங்க, வரட்டும். அவளுக்கு வரட்டும். இன்னைக்கு ராமராசமும் வரட்டும். அவ மண்டபத்தை நடக்கல வெட்டிக்கல சொல்லுமா முடிச்சுக்கிச்சா வயசு இருக்கட்டும்.
என்னத்தையா எப்ப குளிச்சுக்கிற சொல்லுதா நாங்க அக்கா வந்து 6 பேர். சரி 6 பேரும் கட்டினா அந்த மனுஷத்தை கட்டணும்னு சொல்லி ஒரே ஆளையா அந்த மனுஷனை கட்டி சரி எனக்கு போய் அடிச்சிருக்கான். அந்த மனுஷன் அடிச்சு அள்ளி பார்க்கல. அழுகாது அழுகாது என்ன செய்யுது பூமியில ஊதி பார்க்கல. உயிரோட இருக்காருல எனக்கு இருக்காருல உயிரோட அப்படியே அழுகுற. அந்த மனுஷன் அப்படி செஞ்சுட்டா. என்ன செஞ்சாரு? சரி இந்த ராமநாடு சக்களத்து எங்க சின்ன மாமாவையும் பெரிய மாமாவையும் சிறையை அடைச்சு விட்டாங்க. சிறையிட்டாரா? சிறையில சரி சரி சொல்லி சிறையில அடைக்கணுமே. இந்த விஷயம் எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு எங்க மாமா சின்ன மாமாவையும் பெரிய மாமாவையும் அழுகா. இந்த ராமநாடு சக்களத்து ஆயிருக்கிற வேதனையில நீ வேற சும்மா ரத்தமே குடிக்கி அந்த கையை எடு கையே வைக்காத அப்படின்னு சொல்லி ராமநாடு சக்களத்து எங்க வீட்டுக்காருடைய வீரத்தையும் விவேகத்தையும் பார்த்து சரி பின்தொடர்ந்தே வந்துட்டா. சரி சரி பின்தொடர்ந்து வரவுமே எங்க மாமா சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் சரி வந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லி அவளை கட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் கட்டி வச்சுட்டு 6 மாச காலம் பாடியவே காட்டுல இருக்குல்ல. இந்த ராமநாடு சக்களத்து அந்த மனுஷனுக்கு மறந்து வச்சாளா மைய வச்சாளா அடக்கடியா போட்டு அடக்கி போட்டு வச்சிருக்கா. நாங்களும் இப்போ வந்துடும் பிறகு வந்துடும் சொல்லி நாங்களும் பின்ன விட்டு என்ன பிரமாக்காம நாங்களும் கிடக்கிறப்போ அந்த மனுஷன் வர்றது மாதிரி தெரியல. நீங்களும் தேடி போகல. இந்த ராமநாடு சக்களத்து எங்களை கூப்பிட்டுருக்குறான். கூப்பிட்டுருக்காரா? என்ன நீங்கள் ராமநாடுக்காரங்க யாருனாலும் சக்களத்து அக்கா தங்கச்சிக்கு நாங்க அடிச்சுக்கிடுவோம். யாருனாலும் நீங்க வந்தைய விலகி விட்டு வரக்கூடாதா? யாரு விலக வரக்கூடாது. வரட்டும். அந்த ராமநாடு சக்களத்தியா பொறுத்தா கேட்டுக்குருவான். சக்களத்து வரமுன்னே தூக்குறீங்கன்னா எப்ப இருடி எப்ப தலைவர் தலைவர்ல வரும் தலைவர் கம்பளி உனக்கு தெரிய வேணாமா? நான் ஒரு முறையில கூப்பிடுங்க. நிறைய பேர் நோக்குறாங்க. என்ன உங்களுக்கு இது வேணும். அக்கா ஓட்டி அங்கிட்டு போய் நிக்கிற உரசிக்கிட்டு எடுத்துக்கிட்டு அடிக்காம எப்படி எடுத்து கொடுத்துருக்காங்க. நெக்லஸ் அவன் சிமிக்கி அக்கா அனைத்து கூப்பிடுங்க. அக்கா வாங்க நல்லா இருக்கீங்களா? இல்லக்கா நல்லா சௌக்கியமா இருக்கீங்களா? ராமநாதபுரத்துல வந்து திரை எடுத்து வரும்பொழுது நீங்க
இப்பதே நம்ம நாட்டுக்காக காணாம போற போறாரு. இப்பதே சொல்றாரு நினைச்சேன் இந்த பாலாமர நாள் இட்லி வாங்கி நினைச்சேன் கறங்கி போயிடும் இல்ல கறங்கிச்சுன்னா நமக்கு அக்கா தங்கச்சி 6 பேர் கூட பிறந்திருக்கமே நம்மளும் பொண்ணோட பிறந்தவங்க தானே. நம்ம ஒரு பொண்ணோட பொண்ணு பிறந்தவங்க அப்படி சொல்லி என் தங்கச்சிக்கு இறங்கிருமுன்னு சொல்லி முந்தியில கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்க. எங்க தங்கச்சி நாங்க கூட நினைச்சோம் நாங்க அக்கா தங்கச்சி நாங்க 6 பேர் தான் கூட பிறந்தோம்னு. ஆனா இவத்தே இருந்தாலும் அந்த ராமநாதோட ராசா மகண்ட அந்த ஒரு குணத்தை காமிச்சிட்டியா. ஆனா இருந்தாலும் வணக்கம்னு சொன்ன வர்றம்மா எல்லாத்தையும் யாரு மரியாதை சொல்லி இந்த நெக்லஸ் எல்லாம் எங்கே வாங்கினேன்? எங்க அப்பா தான் வாங்கிட்டாங்க. அப்பா போய் கேட்கறவா எங்க ராமநாதத்துல இன்னொரு விஷயம் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். உங்க அப்பாவுக்கு 48 மடையானு என்ன இது மடை நாள வராத 48 மடையில அது சொந்தக்காரங்களா நீங்க? என்னடி உன் வாழ்க்கை ஒத்த மடையுமே இந்த மகன் குறித்து அடைக்க முடியாம இருக்கு. 48 மடையை அப்படியே குறித்து அடைக்கிறாரு. ஏய் அதான் எங்க அப்பா தரமா அதான் ராசா. நான் கேக்குறேன் ராமநாட் ராசா மகன் தானே? ஆமா நான் கேக்குறேன் ராமநாட்ல ஒரு புருஷன் கிடைக்கலையே. அதுக்காக புரிச்சு கிடைக்காம வந்திருப்பா. மாப்பிள்ள இல்லாம இருக்கோம் மனசுக்கு கொடுத்து வரல. அந்த மனுஷன் எதுக்கு சொல்ற? 6 மாசம் விட்டுட்டாரு. நீ செஞ்ச வேலை என்னடி என்ன ஏன் அப்ப ஆகுற? உனக்கு என்னடி குறை? ஏன் கோபம்? உங்களை பார்ப்பது எப்பமா கட்டேன் என்னம்மா
ஏய் வாடா போங்க சொல்லுமா என்னம்மா பெண்மணி அவங்களை பார்க்க ஒத்தையில போறீங்க அத்த மகப்பு ஒத்தையில போறீங்க அத்த மகப்பு மங்காத பொழுதிலே மாலையிட்ட வேளையிலே மங்காத பொழுதிலே மாலையிட்ட வேளையிலே நம்மளுக்கு தக்கதை பேச வைக்கும் சமயபுரம் பூமகளே தட்டகளே கொஞ்சம் தமிழகளே என்ன எங்க வீட்டுக்காரங்களை விட்டுட்டு இப்படி போயிட்டாரு சும்மா இருங்க 6 மாசமா நாங்கள் தானா அப்படியே தாங்க 6 மாதம் இந்த வீட்டுக்காரர் வந்துருவாங்க சொல்லி நாங்க அதனால நீங்க 2 பேரும் உள்ள போய் சொன்னீங்க என்ன காரணம் என்னடி பண்ண பாப்பா மனசுல போட்டு நாடா ஐயா ஏன் எனக்கு மட்டும் கும்பிடுது? பெரியாத்தலை பத்தி என்ன சொன்ன? அப்பச்சிய பார்த்து நடாத்தலை பார்த்து சின்னாத்தலை பத்தி என்ன சொன்ன? ஏ கும்பிடுறாக்கா உன்னை எதுக்கு அழைக்க தெரியுமாப்பா? அப்பச்சி வெள்ளக்காரங்களோட சண்டைக்கு போறாரு, அப்பச்சி வெள்ளக்காரங்களோட போருக்கு போறாரு. போருக்கு போருக்கு வெள்ளக்காரங்க கூட இந்த வருஷம் போறாரு.
அதனால அப்பச்சுக்கு ஈம சடங்கு செய்யணும் உயிரோட. அதனால 7 பேருக்கு கல்யாணம் பண்ணி 7 பேருக்கு பிள்ளைக்கு பிள்ளைனால குடும்பம் என்னை கூட்டு வந்து உயிரோட எனக்கு ஈம சடங்கு செஞ்சுடுமா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஜாமான் கொண்டு வந்திருக்கியாப்பா? ஜாமான் ஏப்பா ஜாமான் கொண்டு வந்திருக்கியா? இது ஒரு ஜாமான் எடுப்பா வெளியே. இந்தமா பொண்டாட்டி 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 7 பொண்டாட்டி 7 பொண்டாட்டி வரலையா பேர் சொல்லுதுங்க. வேலை செய் ஜாமான் அப்ப குடிமை கொண்டு போடுவாங்க. வாங்க வாங்கய்யா, குடிமை போடுவாங்க. வீடு வர உறவு, வீதி வரை மனைவி, காடு வர பிள்ளை, கடைசி வரைக்கும் யாரும் நம்ம குடிமை இருந்தே வருவேன். வாங்க தாத்தா, கூலிய போட்டு போகத்தா. அப்படி போறீங்க சிறுப்பிட்டு? ஆமா வாங்க வாங்க, குடிமைக்கு கையால கூலியை போடுங்க. 5 ரூபா 10 ரூபா இருக்கிறத போடுங்க. வாங்க 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 போடுங்க. 10 ரூபா துண்டை நல்லா தள்ளி வைக்க கூடாது. இந்த ஊர் தலைவரை பிடிச்சிருப்பான். ஏய் கட்டாத ஓடிக்கிறாங்க. வர்றாங்க துண்டை நடத்துங்க. அப்பச்சி மகளே, அக்கா மகளே, வீதி வர உறவு, வீட்டு வர மணி, காடு வர பிள்ளை, கடைசி வரை குடிமனாங்க. எனக்குள்ள புரிய போட்டுங்க. வாங்க வாங்க. அப்பச்சிக்கு கட்டி எத்தனை கிட்ட போறேன். அப்படி போங்க. வரட்டும் கூலி வரட்டும். முளப்பாரி வச்சுட்டாங்க. கடலில் கருவான். சரி அப்படியேப்பா.